ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ குரானில் வந்து பெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் வர 4வது அத்தியாயத்தில் 19 வசனத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த மகர் பற்றி விளக்கம் கேட்டிருந்தோம். ஸோ நிறைய சகோதரிகள் வந்து அதுக்கு பதில் சொல்லி தெளிவுபடுத்துனீங்க. அது வந்து பெண்ணுக்கு கொடுக்கறது, பெண்ணுடைய வீட்டாருக்கு கிடையாது. அந்த பொண்ணு நினச்சா வேணால் வீட்டாருக்கு கொடுக்கலாம், ஆனால் அது பெண்ணுக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு சூப்பரான விஷயமும் கூட. எந்த விதத்தில் அப்படின்னா, ஆனால் நிஜத்தில் அது நடக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நிஜத்தில் அப்படி நடக்கிறது கிடையாது அப்படின்னு தான் நான் விசாரித்த வரைக்கும் நிறைய முஸ்லீம்கள் சொன்னது. கமெண்ட்லேயே கூட சில சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிஜத்தில் அப்படி நடக்கிறது கிடையாது, பெண்ணை துன்புறுத்தி நிறைய வரதட்சணை வாங்க தான் செய்கிறாங்க, சும்மா பேருக்கு இங்கே ஒரு பங்கு போட்டுட்டு அங்கே இது மாதிரி ஒரு 10 மடங்கு வாங்கிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, செயினாக வாங்கி போட்டுருவாங்க, அப்போ அந்த பொண்ணோட அதுவும் வீட்டுக்கு வந்துட போகுது அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, ஆனால் உண்மையிலே குரானில் போட்டிருக்கிற மாதிரியே நடந்தால் உண்மையிலே சூப்பர். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். குறைஞ்சபட்சம் அதை வைத்தாவது அந்த பெண் கணவன் இறந்துட்டான் அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும், அடுத்து வேலை கிடைக்கிறதுக்கு அதுக்குள்ளே முன்னாடி. ஸோ அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். சரி, இப்போ 19 பார்ப்போம். நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்களை நீங்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கி உரிமையாக்கி கொள்வது கூடாது. பகிரங்கமான கெட்ட செயலை அவர்கள் செய்தால் தவிர பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அவர்களை துன்புறுத்தாதீர்கள். ஸோ பகிரங்கமாக கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் மேபி இப்போ சாத்தியமாக இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடிலாம் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு கல்யாணம் தான் பண்ணிக்குவாங்க இல்லையா, பிடிக்காட்டினா கூட. ஸோ அப்படி கூடாதுன்னு இதில் போட்டிருக்கு. பகிரங்கமான கெட்ட செயலை அவர்கள் செய்ததை தவிர பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அவர்களை துன்புறுத்தாதீர்கள். ஸோ பகிரங்கமான கெட்ட செயல் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ எல்லா பாவ செயலுமே பெண்களும் பண்ணுறது நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ எந்த விஷயத்தை இல்லை காமம் சார்ந்த விஷயத்தை சொல்கிறாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தவறு பண்ணாத வரைக்கும், அதுவும் பகிரங்கமான கெட்ட செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல் பகிரங்கமாக ரகசியமாக பண்ணுறது கூட கிடையாது. அதை தவிர வேறு எதுக்கும் வந்து நீங்கள் மகராக கொடுத்ததை திரும்ப எனக்கு கொடு அப்படின்னு துன்புறுத்தாதீங்கன்றாங்க. இதுவும் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பொண்டாட்டி தாலியெல்லாம் அடகு வச்சுலாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா மதத்தினரும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில். சரி, ஏன்னா அந்த ஒரு பிஸ்னஸ் வச்சு அதில் வர வருமானத்தில் தான் 2 பேருமே சாப்பிட போகிறாங்கன்னும் போது அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் அவர்களை வெறுத்த போதிலும் அவர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கல அப்படின்னா கூட மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பிடிக்கலன்னு வார்த்தையெல்லாம் வேறு மாதிரி போகும். ஸோ அப்படி நீங்கள் நடந்துக்கக்கூடாதுன்றது. பிடிக்கலன்னா டைவர்ஸ் தானே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் எல்லோரும் பண்ணுறது கிடையாது இல்லையா, குழந்தைங்களுக்காக இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் கனிவோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயல்பாகவே எல்லாருக்கிட்டையுமே கனிவாக நடந்துக்கணும். பெண்கள் உடலால் பலகீனமானவர்களாகவும் இருக்கிறதுனால இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு மொட்டையாக இருக்குது. நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும், அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி விடலான்னு போட்டிருக்கு. ஸோ அந்த பெண்ணை வெறுக்கிறத பற்றி சொல்கிறாங்களா இல்லை எதனாலன்னு தெரியல. ஸோ இதை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை எதை வெறுக்கிறாங்களோ அதுலேயும் நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அல்லாஹ் பிரம்மகுமாரிகள் மூலமாக நேரடியாக வந்து கொடுக்குற ஞானத்தில் யாரையும் வெறுக்கக்கூடாது அப்படி தான் கடவுள் சொல்கிறார். எல்லோரும், அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னா
அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் வரணும்னு திருக்குறளில் போட்டிருக்கோம்ல, இவனை மறுபடியும் நம்ம எப்படி சந்திப்போம், சரி எப்போ சந்திப்போம் அப்படின்னு ஏங்குற மாதிரி இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள் அப்படின்னு. அதுதான் உண்மையிலே கடவுளுடைய வார்த்தை. ஆனால் இங்கே வெறுக்கக்கூடன்றது மேபி கள்ள தொடர்பு அந்த மாதிரி விஷயத்தை மீன் பண்ணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்தால் அதுலேயும் ஏதாவது நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஏன்னா கடவுளை நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையை பற்று தான். ஸோ அதிக பற்று கணவனுக்கோ மனைவிக்கோ, குறிப்பாக பெண்களுக்கு ஆண்கள் மேலே இருக்கும். ஆனால் இது பெண்களுக்கு பெண்ணை எப்படி நடத்தணும்னு ஆண்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ பெரும்பாலும் இந்த தவறை பெண்களும் பண்ணுறாங்க, ஆண்கள் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆணை வெறுக்கிறது பெண்ணுக்கு கூட நல்லது தான். ஏன்னா பெண்ணுக்கு தான் பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆணை விட. ஆணுக்கு மனைவி மேலே இருக்கிற பற்றை விட பெண்ணுக்கு கணவன் மேலே உள்ள பற்று அதிகமாக இருக்கும். ஸோ அதில் நன்மை இருக்குதுன்னு பெண்களுக்கு சொல்லலாம், ஆண்களுக்கும் சொல்லலாம். ஏன்னா ஆணுக்குமே பற்று இருக்கும் இல்லையா, அவனும் மனுஷன் தானே. ஸோ அதில் ஏன்னா யாரை அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அதில் ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்களே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்கே நீங்கள் கடவுளை நினைக்க போகிறீங்க. ஸோ அதிலும் நன்மை இருக்குது. சரி, அதேமாதிரி ரொம்ப கூட பிறந்தவங்க மேலே பாசம் வைப்பீங்க, அவங்க தான் உங்களை சொத்தை அபகரித்து நடுத்தரில் தள்ளுவாங்க. ஸோ அது நல்லதாக போச்சு. இல்லாட்டினா நீங்கள் கடவுளை விட்டு மனுஷன் பின்னாடி அலைஞ்சி அவன் உங்களுக்கு பிடிச்சான்றதுக்காக அவனுக்காக நீங்கள் நிறைய பாவமெல்லாம் வேறு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் அதனால் ஏராளமான நன்மைகள் இருக்குது, ஏற்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது உண்மைதான். சரி, 20ல் நீங்கள் ஒரு மனைவிக்கு பதிலாக மற்றொரு மனைவியை நாடினால் முந்தைய மனைவிக்கு ஒரு பொற்குவியலையே கொடுத்திருந்தா கூட அதில் திரும்பி நீங்கள் எதையும் எடுத்துக்கக்கூடாது. அபாண்டமாகவும் பகிரங்கமாகவும் பாவகரமாகவும் அதை நீங்கள் எடுக்கிறீர்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போவே டைவர்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் டைவர்ஸில் இப்போ சமீபமாக வர்றது தான். அதனால தான் நம்ம சொல்கிறது, இது எதுவுமே நிஜத்தில் அப்போ நடந்தது கிடையாது, இப்போ நடக்கிற விஷயத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ டைவர்ஸ் பண்ணால் பொற்குவியிலே கொடுத்திருந்தாலும் அப்படின்னு இருக்குது. பட் இதில் என்னென்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஜென்ரலாக இந்திய முறைப்படி பெண்கள் வரதட்சணை கொடுப்பாங்க, கொடுக்காமலும் கல்யாணம் பண்ணுறதும் நிறைய இருக்குது. பட் எப்படியா இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு கணவன் வாங்குகிற சொத்துலாம் பெரும்பாலும் மனைவி பேர்லேயே எழுதி வச்சுருவோம். எழுதி வைக்காட்டினா கூட இவன் இறந்த பிறகு அது மனைவிக்கு தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் டைவர்ஸ் அப்படின்னா முதல்ல அவங்க சொத்து பிரச்சனை தான். சொத்துக்காக தான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது இன்றைக்கி நிறைய இடங்கள். அவங்க கள்ளத்தொடர்பிலே இருந்தால் கூட, பெண்கள் கள்ளத்தொடர்பிலே இருந்தால் கூட கணவனுடைய சொத்தை விட மாட்டுறாங்க. ஸோ ரொம்ப கொடுமையாக உலகம் போயிட்டு இருக்குது. பட் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, சொல்கிறத எத்தனை பேர் கேட்பாங்க இல்லையா? ஏன்னா இதில் ஆண்கள்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது பெண்களுக்கும் பொருந்தும். சில இடங்களில் பெண்கள் வேலைக்கு போய் கணவன் வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அல்லது பெண் அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இது பொருந்தும். ஆனால் எதுக்கு இன்னொரு துணையை தேடணும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எதுக்காக துணையை தேடணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் அதுக்கான காரணம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல. ஆனால் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும், பைபிளில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் மனைவியை விலக்கி வைக்கக்கூடாது, விலக்கி வைக்கிறது அவளை விபச்சாரத்திற்குள்ளே தள்ளுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டு இருக்கும். ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் விலக்கி வைக்கலாம். அது எப்படின்னா, அவள் விபச்சாரம் செய்திருந்தால் அப்போ மட்டும் நீங்கள் விலக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேபி அந்த காரணமாக இது இருக்கலாம். சரி, இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஆனால் இதுலேயே சொல்லியிருக்கு இல்லையா, பகிரங்கமாக தப்பு பண்ணால் ஒழிய அப்படின்ட்டு இருக்குது. தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணுற பொண்ணு உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்ன தான் கேட்டாலும்.
இல்லையா? ஏன்னா சட்டமெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓகே, இதில் இப்படி போட்டிருக்கு 21. அதனை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதி பெற்று ஒருவர் மற்றவருடன் கலந்து விட்டீர்களே. உறுதியான வாக்குறுதி பெற்று ஒருவர் மற்றவருடன் கலந்து விட்டீர்களேன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவளை விலக்கி வச்சுட்டு தான், விலக்கி வைக்கும்போது தான் எடுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ விலக்கி வைக்கும் பொழுது மனம் கலக்கலைன்றதுனால தான் விலகுறாங்க. மனம் கலக்காதனால இருக்கலாம், அல்லது இவனுக்கு வேறு யாரையாவது பிடிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இவனுக்கு வேற ஒருத்தையை பிடிக்கிறது ஒரு காரணமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடாது தான். உலகியல் சட்டமும் அதுதான் சொல்லுது இல்லையா? அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஜீவனாம்சம், இந்த மாதிரிலாம் வருது. பட் அது கூட இப்போ மாறிடும் போல இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய கேள்வி எனக்கே தோணிச்சு. ஏன்னா முஸ்லீம் மதத்தில் இந்த சட்டத்தில் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது, உலகியல் சட்டம் மாதிரியே. ஆனால் நடைமுறையில் அவங்களுக்கு உண்மையில் அந்த சுதந்திரம் கொடுக்கப்படுதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா முஸ்லீம் நாடுகளில் பார்க்கும்போது அப்படி தெரியல. இல்லை, பர்தா போடலை, வெளியில் வரல, கொஞ்சம் தலை தெரிஞ்சால் கூட பிடிச்சி ஜெயிலில் போடுறது, இதெல்லாம் பார்த்தோம். பட் ஆண்களுக்கு சாதகமாக தான் அது பயன்படுது முஸ்லீம் நாடுகளில். பட் மற்ற இடங்களில், இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி நிஜமாகவே நடந்தால், நடக்குதான்றது ஒரு பெரிய கேள்வி. நடக்குதான்னு நீங்களே சொல்லுங்கள். அப்படி நடந்தால் பெண் ஏமாற்ற மாட்டாளா? ஏன்னா இன்றைக்கி உலகம் திரும்புகிற பக்கமெல்லாம் கலத்தொடர்பு இருக்குது எல்லா மதத்துலேயும். அப்போ ஒவ்வொருத்தனாக கல்யாணம் பண்ணிவிட்டு, ஒவ்வொருத்தராக கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி மகர் வாங்கிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு தள்ளிட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு காசுக்காகவே. ஏன்னா உலகியல் சட்டமும் அதை வந்து ஆதரிக்குது இல்லையா? உலகியல் சட்டம் கூட திருமணம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்ட்டு வாங்குகிறாங்க, பல்காகவே செட்டில்மெண்ட். அது மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்து, என்னம்மா இது சட்டத்தை எப்படிலாம் நீ தப்பாக பயன்படுத்துகிற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து மாதம் 2 லட்சம் வேணும் மெயின்டெனன்ஸ் சார்ஜான்ட்டு. ஒரு அங்கே வந்து ஜட்ஜி போஸ்ட்டில் ஒரு சகோதரி தான் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, 2 லட்சம் ஒரு மாதத்துக்கு நீ என்னம்மா செலவு பண்ண போகிற? அப்படி யாரும் செலவு பண்ண மாட்டாங்களே 2 லட்சத்துக்கு. 2 லட்சமோ 3 லட்சமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சுயநலமிக்க பெண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவர்கள் இதை தப்பாக பயன்படுத்த மாட்டார்களா? அதை தடுப்பதற்கு ஏதாவது வழி உள்ளே இருக்குதான்னு தெரியல. எனக்கு இது டவுட்டாக இருக்குது இல்லையா? அப்படி தப்பாக பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குதா? அது நடந்துட்டு தான் இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு உங்கள் கமெண்ட்டில் அவசியம் தெரியப்படுத்துங்க.